என்ன சார், கோதாண்டத்துக்கு தண்டனை கிடைச்சிருமா? கண்டிப்பா மேடம். இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல, சிலை கடத்தல். குறைஞ்சது 7 வருஷம் உள்ள இருந்தே ஆகணும். சொந்த குலதெய்வ கோயில்லயே சிலைய திருடின அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சே ஆகணும். ஷூர் மேடம். சாட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கண்டிப்பா தண்டனை கிடைச்சிரும் மேடம். சார், அப்புறம் நான் சொன்ன மாதிரி என் பையன் டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிடுங்க. ஓகே மேடம், அங்க வருண் சார் மாதிரி இருக்கு. என்ன என்னாச்சு வெண்ணிலா? அண்ணாமலை அத்தை. என்னது அம்மாவா? எங்க? அது லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாரும் இல்லையே லக்ஸ்? இல்ல மேடம், இப்பதான் இங்க நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனாங்க? அது வருணா இருக்காது. நீ வேற யாரையாவது பார்த்து அது வரும்னு நினைச்சிருப்ப. இல்ல மேடம், நான் நல்லா பார்த்தேன். வருண் சார் மாதிரி தான் இருந்துச்சு. இப்பதான் யாரோ லாயர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. லக்ஸ், வருண் எதுக்கு இங்க வரப்போறான்? நீ வேற யாரையோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்க. விடு. அம்மா எப்படி இங்க? நம்மள பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ காட். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், அத்தைக்கு தெரியாம இத பண்ண வேண்டான்னு. கேட்டிங்களா? இப்ப வசமா மாட்டிக்கிட்டோம். அம்மா இங்க வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? அத்தைக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, கரெக்டா நாம இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை ஆக போதோ பயமா இருக்கு. இல்ல, அம்மா நம்மள பார்க்கல. பார்த்திருந்தா கண்டிப்பா கால் பண்ணிருப்பாங்க.